நம்ம சென்னை சில்க்ஸின் ஆடி பிளாஸ்ட் சேவிங்ஸும் பிளாஸ்ட் கலெக்ஷனும் பிளாஸ்ட். சேத்துப்பட்டில் உள்ள இயற்கை எரிவாயு மையத்தில் ஆய்வு மேற்கொண்ட முதலமைச்சர் விஜய் தற்போது ஆய்வினை நிறைவு செய்துவிட்டு அங்கிருந்து புறப்பட்டிருக்கிறார். அண்மை செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம். சென்னை சேத்துப்பட்டு இயற்கை எரிவாயு மையத்தில் முதலமைச்சர் விஜய் ஆய்வு மேற்கொண்டார். அங்கு நடைபெற்று வரும் பணிகள் குறித்தும் அங்கு இருக்கக்கூடிய வசதிகள் குறித்தும் கேட்டறிந்த முதலமைச்சர் விஜய் தற்போது ஆய்வினை நிறைவு செய்துவிட்டு அங்கிருந்து புறப்பட்டிருக்கிறார். ஸ்ரீனிவாசா வேஸ்ட் மேனேஜ்மெண்ட் நிறுவனத்தில் முதலமைச்சர் விஜய் ஆய்வு மேற்கொண்ட நிலையில் தற்போது அங்கிருந்து புறப்பட்டிருக்கிறார். விஜய் வருவதை அறிந்த பொதுமக்கள் அங்கு கூடியிருக்கிறார்கள். அவர்களை பார்த்தவாறு விஜய் கையெழுத்திவிட்டு அங்கிருந்து புறப்பட்டு சென்றிருக்கிறார். ஆய்வை முடித்துக்கொண்டு முதலமைச்சர் விஜய் புறப்பட்டிருக்கிறார். ஆய்வை முடித்துவிட்டு வெளியே வரக்கூடிய முதலமைச்சர் விஜய்க்கு அப்பகுதி மக்கள் சார்பில் வரவேற்பு அளித்து வருகிறார்கள். கூடுதல் விவரங்களை செய்தியாளர் சுரேஷ் வழங்க கேட்கலாம். சுரேஷ், சென்னை சேத்துப்பட்டியில் இருக்கக்கூடிய இயற்கை எரிவாயு மையத்தில் முதலமைச்சர் விஜய் மேற்கொண்ட ஆய்வு குறித்தும் அங்கு என்ன தெரிவிக்கப்பட்டிருக்கு, அங்கு நடைபெற்று வரும் பணிகள் குறித்தும் விவரங்கள். வணக்கம் சரவணன். சென்னை சேத்துப்பட்டில் உள்ள சீனிவாசா வேஸ்ட் மேனேஜ்மெண்ட் நிறுவனத்தில் இயற்கை எரிவாயு மையத்தை தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் விஜய் அவர்கள் ஆய்வு செய்திருந்தார். குறிப்பாக அந்த மையத்தில் என்னென்ன பணிகள் நடைபெற்று வருகிறது என்றும் அதே போன்று அங்க இருக்கக்கூடிய சிஎன்பி எந்த அளவுகளில் வேண்டும் அது போன்ற ஆய்வுகள் தொடர்ச்சியாக 20 நிமிடங்கள் என்பது நடைபெற்றது. அதன் பிறகு ஆய்வு முடிந்த பிறகு முதலமைச்சர் இருக்கக்கூடிய விஜய் அவர்கள் எப்போதுமே வாகனத்தில் தான் வருவார். ஆனால் இந்த முறை பொதுமக்கள் இரு சாலை ஓரங்களிலும் நின்றதையொட்டி விஜய் அவர்கள் தொடர்ச்சியாக ஆய்வு செய்து முடித்த பிறகு வெளியே கிட்டத்தட்ட ஒரு 200 அடி தூரத்திற்கு நடந்து சென்று சாலை ஓரங்கள் இருபுறங்கள் இருக்கக்கூடிய பொதுமக்களுக்கு தன்னுடைய கைகளை அசைத்து கையசைத்திருந்தார். அது மட்டும் இல்லாமல் அங்கு இருக்கக்கூடிய குறிப்பாக பள்ளி மாணவர்கள் கல்லூரி மாணவர்கள் என நின்றிருந்தார்கள். அவருடைய கையசைத்து ஒரு புன்னகையோடு சாலையில் நடந்து சென்றார். அதன் பிறகு தொடர்ச்சியாக விஜய் நடந்து சென்றதை ஒட்டி அங்க இருக்கக்கூடிய பொதுமக்கள் கல்லூரி மாணவர்கள் பள்ளி மாணவர்கள் என விஜயுடைய பின்பு தொடர்ச்சியாக நடந்து சென்றிருந்தார்கள். அங்கிருந்து 200 அடிக்கு சென்ற பிறகு அவருடைய வாகனத்தில் ஏறி தற்போது அந்த இடத்துல இருந்து அவருடைய இல்லத்திற்கு வாகனத்தில் புறப்பட்டு சென்றார் என்று தாங்கள் வழங்கிய தகவல்களுக்கு நன்றி சுரேஷ். நம்ம சென்னை சில்க்ஸின் ஆடி பிளாஸ்ட் சேவிங்ஸும் பிளாஸ்ட் கலெக்ஷனும் பிளாஸ்ட்.